சுட்டு விரல் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஜனங்களின் விரல், ஜனநாயகத்தின் குரல். இந்தியா நம் தாய் நாடு. இந்தியர்கள் யாவரும் நம் உடன் பிறந்தவர்கள். ஆனால் இந்தியா என்ற ஒரு தாயின் மக்களாகிய நமக்குள் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள்! ஆடம்பரமான மாட மாளிகைகள் ஒருபுறம், அதன் அருகிலேயே ஓலை குடிசை மறுபுறம். அந்நிய நாட்டு பாணியில் அங்காடிகள் ஒருபுறம், அதன் அருகிலேயே அன்றாட காட்சிகளுக்கான நடைபாதைகள் எதிர்புறம். என்ன மாற்றம் தந்தது இத்தனை ஆண்டு கால சுதந்திரம்? இதுதானா என்றும் நிரந்தரம்? இல்லை, துடைத்தெறியப்பட வேண்டும் இந்த தரித்திரம். வறுமையும் வசதியும் எதிரெதிராக, ஆனால் இந்த தேசம் போகும் போக்கு மட்டும் புரியாத புதிராக. தலைமுறை தலைமுறையாக வாக்களித்தும் தலைகாய்ந்து கிடக்கும் மூத்த தலைமுறை. தலையெடுப்போமா என்ற எதிர்பார்ப்பில் வாழும் இளைய தலைமுறை. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது, ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கப்படுகிறது. ஆனால் வாக்களித்த சுட்டு விரலும் வாக்களித்தவனின் வாழ்க்கையும் வாக்குச்சாவடிக்கு நடந்து நடந்து வாக்காளரின் செருப்பும் தான் தேய்ந்து போகிறது. தனக்கான வசந்த வாசல் திறக்காதா என்று வாக்குச்சாவடியின் வாசலில் வரிசையாக காத்திருக்கிறார். கூட்டணி கணக்கு, சீட்டு கணக்கு, ஓட்டு கணக்கு, பணக்கணக்கு, இவைகளுக்கு மத்தியில் சுட்டு விரல் மை சுமக்கும் இந்த சாதாரண ஜனங்களின் மனக்கணக்கிற்கு என்ன விடை? தனக்கான முறை எப்போது வரும் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம் வாக்களிக்க. இப்படி எத்தனை முறை காத்திருந்தோம், அத்தனை முறையும் வாக்களித்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறியது. நம் வாழ்க்கையின் காட்சி மாறியதா? இல்லவே இல்லை. அதே வறுமை காட்சி. வாக்களிக்க வாக்குச்சாவடியின் அறைக்குள் நாம் செல்லும் போது ராஜ மரியாதை. ஆனால் வாக்களித்த ஆட்சி மாறியதும் யாருக்கோ ராஜாங்கம், யார் யாரோ மந்திரிகள். ஆட்சி என்ற மூன்றெழுத்தை கட்டமைப்பது வாக்கு என்ற மூன்றெழுத்து. இவை இரண்டையும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனநாயக பாதையில் நெறிப்படுத்தி வழிநடத்துவது தேர்தல் என்னும் நான்கெழுத்து. இந்த தேர்தலை அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் அதனுடன் சத்தியம், நேர்மை, கடமை, பொறுப்புடனும் நடத்துவதற்காக செயல்படும் அமைப்புதான் தேர்தல் ஆணையம். இந்த ஆணையத்திற்கு நாணயம், நம்பிக்கை இவையே இரண்டு கண்கள். இதில் சேவையாற்றும் அதிகாரிகளுக்கு கடமையே கண். இந்த தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசுகளால் கூட கட்டுப்படுத்த முடியாத தனி அதிகாரம் கொண்ட அமைப்பு. நியாய தராசு போல் எந்த புறமும் சாயாமல் நடுநிலைமையோடு நின்று நாட்டின் நலனே முக்கியம் என்று பொதுநல நோக்கத்தோடு புனித பணி செய்கிறது. அரசியலமைப்பு சட்டம் வகுத்து தந்த நெறிமுறைகளை கடைபிடித்து வாக்காளனுக்கு வாக்களிக்கும் ஜனநாயக கடமையை உணர வைப்பதோடு வாக்களிக்கவும் வழிகாட்டுகிறது. நம் சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டுகளும் தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது என்றால் அது இந்த தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பங்களிப்பு, ஆற்றல் மிகுந்த அதிகாரிகளின் உண்மையான ஒத்துழைப்பு. காரணம், தேச நலன், மக்கள் நலன் இரண்டும் அதற்கு முக்கியம். தேர்தல் நடத்தும் ஆணையத்தின் பங்களிப்பினை போல் தேர்தலில் வாக்களிக்கும் நமக்கு தேச நலன் முக்கியம் அல்லவா? அப்படிப்பட்ட நல்ல தேசத்தை உருவாக்கி வழிநடத்த நல்லவர்கள் முக்கியம் அல்லவா? அந்த நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது வாக்காளர்களாகிய நமது கடமை அல்லவா? தேர்தல் ஆணையத்தின் சிறப்பான வழிகாட்டுதல் இருக்க ஜனநாயக கடமையாற்ற தவறலாமா? அனைவரும் வாக்களிப்போம், நமக்காக வாக்களிப்போம், வீடும் நாடும் சிறப்படைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு விரலில் மை வைப்போம். சுயநலவாதிகளிடம் நாட்டை ஒப்படைக்க மாட்டோம் என்ற உணர்வோடு சுட்டு விரலை நீட்டுவோம். வாழ்க ஜனநாயகம்! தாய்குலமே, தாய்குலமே, வணக்கமா, வணக்கம். உங்களுக்காக எங்க 10 விரலும் சேர்ந்து வணங்குதுமா. எங்களுக்காக உங்க ஒத்த விரலால எங்க சின்னத்தை பார்த்து டச் பண்ணுங்கம்மா. உங்க சுட்டு விரலை எங்க சின்னத்தை மேல தொட்டு எடுத்துக்கணும்னு உங்க பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறோம். உங்களுக்காக பட்டு போடுவ அன்பளிப்பு காத்துட்டு இருக்குமா? இவ்வளவு காலம் உங்க கவர்ச்சி வார்த்தைகளுக்கு மயங்கத்தான் கண்மூடித்தனமா ஓட்டு போட்டோம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நாங்க தாய்க்குளம், ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கை பாழுங்குளம். காலை தொட்டு ஓட்டு கேட்பீங்க, ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் காலை வாரி விடுவீங்க. உங்க காலில் எங்களை விழ வைப்புங்க. காலங்காலமா இதைத்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு காலம் உங்க கவர்ச்சி வார்த்தைகளுக்கு மயங்கத்தான் கண்மூடித்தனமா இருந்தோம். இப்போ கண்ணை திறந்துகிட்டோம். பட்டு தெளிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க பட்டு புடவைக்காக நாங்க ஓட்டு போடணுமா? உங்களுக்காகவும் உங்க குடும்ப நன்மைக்காகவும் இவ்வளவு காலம் ஓட்டு போட்டது போதும். இனிமே எனக்காகவும் எங்க குடும்ப நன்மைக்காகவும் ஓட்டு போட போறேன். மூத்த தலைமுறையான எனக்கான சலுகைகள் முழுசா கிடைக்கணும். குறையில்லாத மருத்துவ வசதிகள் குறைவில்லாம கிடைக்கணும். ஆதரவில்லாத மூத்த தலைமுறைக்கு ஆதரவா இருக்கிற அரசாங்கம் அமையணும். என்னுடைய மகன், மருமகள், பேரன், பேத்திகளுடைய வாழ்க்கை தரம் உயரணும். அதனால நான் போட போற ஓட்டு எனக்கான ஓட்டு, என் குடும்ப நலனுக்கான ஓட்டு, சுயநலவாதிகளை ஓட்டுன்னு ஓட்ட போற ஓட்டு. யார் யாரையோ மந்திரியாக்க நம் கையெழுத்தை போடுகிறோம். ஆனால் நம் தலையெழுத்து மாறுகிறதா? இல்லை. சுட்டு விரலில் மை வைத்துக் கொள்கிறோம். எதற்கு? நம் சுட்டு விரலால் நம் கண்ணையே குத்திக் கொள்ள. ஆட்சி என்ற உண்மை பரிசை பெறுவதற்காக பொம்மை பரிசுகளை நமக்கு காட்டி நம்மை மயக்குகிறார்கள். தோளில் வண்ண வண்ண கட்சி துண்டுகள், அவர்களிடத்தில் துண்டு துக்கடா பரிசு பொருட்கள். மலிவு விலை பரிசுகளுக்கு மயங்கி விலை மதிப்பில்லாத வாக்குகளை அவர்களுக்கு அளிக்க விரல் நீட்டுகிறோம். ஓட்டு போட்டதும் என்ன நடக்கும்? பரிசை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. இன்றிலிருந்து 5 ஆண்டுக்கு நீ என் அடிமை. என்னது, அடிமையா? ஆம். ஓட்டு போடும் முன் நம் சுட்டு விரலில் மை,
ஓட்டு போட்ட பின் நாம் அவர்களின் அடிமை. என்னது, நான் அடிமையா? இல்லவே இல்லை. நானும் என் குடும்பமும் யாருக்கும் அடிமை இல்லை. என் வாக்கு என் கையில். என் வாக்கு எனக்கே. என் வாக்கு என் மனைவிக்கே. என் வாக்கு என் பெற்றோர்க்கே. என் வாக்கு என் சந்ததியர்க்கே. நானும் என் குடும்பமும் எங்களுக்கே வாக்களிப்போம். ரீல் முடிகிறது, ஆனால் ரியல் என்ன? சுட்டு விரலில் கிளிக் செய்து சுட்டு விரல் சேனலுக்கு வாருங்கள். ஜனநாயக கேலி கூத்தை காணுங்கள். அண்ணே வணக்கண்ணே, வணக்கம். உங்க சக்தி மிக்க ஓட்டு எங்க சட்டமன்றத்துக்கான ரூட்டு. உங்க பொன்னான வாக்கு உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கான ஒரு வாய்ப்பு. உங்க ஓட்டு எங்களுக்கு, நீங்க ஓட்டிட்டு போக சைக்கிள் உங்களுக்கு. ஆஹா, சைக்கிளா? எங்கள் பரிசை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. என்னது, 5 ஆண்டுக்கு நான் உங்க அடிமையா? ஓஹோ, மிதிக்கிற சைக்கிளை எங்களுக்கு கொடுத்துட்டு 5 வருஷத்தை எங்களை போட்டு மிதின்னு மிதிக்கலான்னு பாக்குறீங்களா? ஓட்டை வாங்கி கோட்டை ஏறது நீங்க, ஓட்ட சைக்கிளை ஓட்டிட்டு போறது நாங்களா? வேண்டாம். விலை மலிவான உங்க சைக்கிளுக்காக விலை மதிப்பில்லாத எங்க ஓட்டை வீணடிக்க மாட்டேன். என் ஓட்டை எனக்காக பயன்படுத்துவேன், என் குடும்ப நன்மைக்காக பயன்படுத்துவேன். சக்தி வாய்ந்த என் ஓட்டு என் சந்ததிக்கான எதிர்கால ரூட்டு. என் கைவிரல்ல வைக்கிற மை என் கண்ணான குழந்தைகளின் கல்வி கண். என் குடும்பத்தோட சந்தோஷமே என் கையில இருக்கு, என் கைவிரல்ல வைக்கிற மையில இருக்கு. அதனால என் மொத்த ஓட்டு என் மொத்த தலைமுறைக்கு பாதுகாப்பு. நீங்க நடைய கட்டுங்க, உங்க பரிசுகளை மூட்டை கட்டுங்க. இனிமே எங்களுக்கான நல்லவர் தான் எங்க செலக்ஷன். அதை நிரூபிக்க போறது வருகிற 2026 சட்டமன்ற எலெக்ஷன். சுட்டு விரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கட்சிகளின் முகத்தரை கிழியும் காட்சிகளை காணுங்கள். அம்மணிக்கு அன்பான வணக்கம். கிச்சன் கேபினட்டுக்கு பணிவான வணக்கம். இந்த திருமதிக்கு நாங்க கொடுக்க போற வெகுமதி பெரிய வண்ண தொலைக்காட்சி. பரிசை வாங்குங்க, பார்த்து போடுங்க. ஓ, பெரிய டிவியா? இனிமே அதுல சீரியலை சந்தோஷமா பார்க்கலாம். அம்மணி, சீரியலை யோசிக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸா யோசிங்க. ஓட்டுக்கு டிவி கிடைச்சா ஜாலி, அவங்களுக்கு ஓட்டு போட்டதோ உங்க லைஃப் காலி. எங்கள் பரிசை ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி. என்னது, 5 வருஷத்துக்கு நான் உங்க அடிமையா? ஓ, நீங்க கொடுக்கிற பரிசுக்காக ஆசைப்பட்டு எங்க வாழ்க்கைய பறி கொடுக்கணுமா? நாங்க படம் பார்ப்போம், நீங்க படம் பார்ப்பீங்க. எங்க விரல்ல வைக்கிற கரும்புள்ளி உங்களை பெரும்புள்ளி ஆக்கும். நீங்க எங்க முகத்துல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி 5 வருஷத்துக்கு எங்களை ஆட்டி படைப்பீங்க. உங்க அன்பளிப்பும் வேண்டாம், உங்க ஆட்சியும் வேண்டாம். நீங்க யார் எங்களுக்கு பரிசு பிச்சை போட? உங்களுக்காக ஓட்டு போட்டது போதும். இனிமே எங்க குடும்ப நலனுக்காக ஓட்டு போட போறேன், எங்க குழந்தைகளோட நன்மைக்காக ஓட்டு போட போறேன். இனிமே உங்க இலவசத்துக்கு நாங்க ஏமாற மாட்டோம். எங்களுக்கான ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்கிறதுல பின்வாங்க மாட்டோம். வருகிற 2026 சட்டமன்ற எலெக்ஷன். சுட்டு விரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என் ஓட்டு எனக்கே, என் ஓட்டு என் குடும்ப நலனுக்கு, என் சுட்டு விரல் எனக்கான உரிமை. நான் இல்லை உங்களின் அடிமை. தம்பி, ஓட்டு போடுங்க எங்களை நம்பி. ஒரு ஓட்டுல உங்க வாழ்க்கை ஓஹோன்னு மாறும். ஓட்டு போறதுக்காக உங்களுக்கு லேப்டாப், எங்களுக்கு ஓட்டு போட்டா உங்க வாழ்க்கை டாப். என்னது, லேப்டாப்பா? தம்பி, எதிர்கால இந்தியா இருக்குது உங்களை மாதிரி இளைஞர்களை நம்பி. ஆனா நீங்க ஒரு லேப்டாப்பை நம்பி உங்க ஜனநாயக கடமையில இருந்து தவறி போலி ஜனநாயகவாதிகளுக்கு ஊழல் வாசலை திறந்து விடுறீங்க. உங்க விரல்ல வச்ச மையே உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதுது. இன்னைக்கு நீங்க லேப்டாப்புக்கு சபலப்படுறீங்க, ஆனா 5 வருஷத்துக்கு கவலைப்பட போறீங்க. ஆமா, அவங்களுக்கு ஓட்டு போட்டதோ என்ன நடக்கும் தெரியுமா? என்னது, ஒரு சின்ன லேப்டாப்புக்கு 5 வருஷத்துக்கு நான் உங்க அடிமையா இருக்கணுமா? அப்போ டாப்ல போக போறது உங்க வாழ்க்கை, லேப்டாப்போட நிக்க போறது எங்க வாழ்க்கையா? ஓஹோ, எங்க கை விரலை வச்சே எங்க கண்ணை குத்துறீங்க. மை தழுவிய மந்திர வார்த்தைகளை பேசி மயக்கி எங்க விரல் மையாலேயே எங்களை உங்க அடிமையாக்குறீங்க. லேப்டாப்பை காட்டி எங்க தலைமுறையை ஏமாற்ற முடியாது. இனிமே எங்க சுட்டு விரல் உங்க போலி ஜனநாயகத்தை சுட்டு பசுக்க போகுது. இனிமே நாங்க போட போற ஓட்டு எனக்கான ஓட்டு, என் அப்பா அம்மா நலனுக்கான ஓட்டு, என்னுடைய நல்ல வேலைக்கான ஓட்டு, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கான ஓட்டு, ஒளிமயமான எதிர்காலத்துக்கான ஓட்டு. உங்களை மாதிரி கோடிகளுக்கு ஓட்டு போட்டா நாடும் வீடும் நாசம். நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டா பூந்தோட்டமா மாறும் தேசம். அதுல ஜனநாயக தென்றல் வீசும். வருகிற 2026 சட்டமன்ற எலெக்ஷன். சுட்டு விரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால என் ஓட்டு எனக்கு, என் ஓட்டு என் குடும்ப நலனுக்கு. போலிகளே ஓடுங்கள், இளைஞர்களே நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். வருகிற 2026 சட்டமன்ற எலெக்ஷன். சுட்டு விரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என் ஓட்டு எனக்கே, என் ஓட்டு என் குடும்ப நலனுக்கு, என் சுட்டு விரல் எனக்கான உரிமை. நான் இல்லை உங்களின் அடிமை.